வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விடல என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 7 மார்க்கு 4 மார்க்கு எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க 1 மார்க்கான ஆன்சருக்கு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ராக்கெட் ஏவுதலின் விதிகள் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மூலக்கூறு நிறை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 32 கிராம். அதே மாதிரி ரசக்கலவை உருவாக்கத்தில் தேவைப்படும் முக்கிய உலோகம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஹச்ஜி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபோர்த்துக்கு கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கிலோவாட் மணி அப்படிங்கிறது வந்து என்ன வரும்? ஆப்ஷன் சி மின் ஆற்றல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர்தான அட்டவணையில் உள்ள தொடர்கள் தொகுதிகளுடைய எண்ணிக்கையை வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு 5க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, அதாவது 17 18 தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் 5க்கு. நெக்ஸ்ட் வந்து நீராவி போக்கின் போது வெளியேற்றப்படுவது. ஸோ நீராவி போக்கின் போது என்ன வந்து வெளியேற்றப்படுது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம படித்தது தான் வாட்டர். நீராவி போக்கின் போது வெளியேற்றப்படுவது டியூரிங் த டிரான்ஸ்பிரேஷன் தேர் இஸ் லாசஸ் ஆஃப் வாட்டர். 6க்கு வந்து ஆப்ஷன் சி. அதே மாதிரி 7th பின்னூட்டில் எந்த ஹார்மோன் இயற்கையாக தாவரங்களில் காணப்படுவதில்லை. எந்த ஹார்மோன் வந்து இயற்கையாக தாவரங்களில் வந்து காணப்படுவதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 7க்கு ஆப்ஷன் ஏ 2,4D இதான் வந்து இயற்கையாக தாவரங்களில் இருக்காது. அப்போ 7க்கு ஆப்ஷன் ஏ. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் வரும், மே 31. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஆப்ஷன் ஏ மே 31. 9th கீழ்கண்டவற்றில் எது புதைப்படிம எரிபொருட்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 9க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தோன்னா கரெக்டு. 2 and 3 ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாளமுள்ள சுரப்பியினை அடையாளம் காணவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10க்கு பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி உமிழ்நீர் சுரப்பி சால்வரி கிளான்ஸ். ஐடென்டிஃபை த எக்ஸோகிரைன் கிளாண்டுங்கிறது ஆப்ஷன் சி 10க்கு ஆப்ஷன் சி. 11க்கு உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 11க்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் ஸ்டெம்மு. அதே மாதிரி மீன்களோட இதயம் எத்தனை அறைகளால் வந்து காணப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 2 தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. 7 மார்க்கு 4 மார்க்கு எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. செயல்படும் திசை சார்ந்து விசையினை எவ்வாறு பிரிக்கலாம்? கிளாசிஃபை த டைப் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தர் அப்ளிகேஷன். ஸ்னெல் விதியினை கூறு. ஸ்டேட் த ஸ்னெல்ஸ் லா. ஒரு கலோரி வரையறுக்கும். டிஃபைன் 1 கலோரி. ஈரமுறிஞ்சிகள் மற்றும் ஈரமுறிஞ்சி கரைப்பை அடையாளம் காண்க. ஸோ அது கீழே புதைவடிவ எரிபொருட்கள் நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும்? கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ABCD மற்றும் D ஆகியவற்றை அடையாளம் காணவும். பீனோடைப் ஜீனோடைப் அறிவது என்ன? தைராய்டு ஹார்மோன் ஏன் பர்சனாலிட்டி ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது? ரத்தம் சிவப்பு நிறமாக இருப்பது ஏன்? ஒய் இஸ் கலர் ஆஃப் பிளட். கம்பல்சரி பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 into 4 28 4 மார்க் கொஸ்டின். கிட்டப்பார்வை தூரப்பார்வை குறைபாடுகள் வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் த ஹை டிஃபெக்ட் மயோபியா ஹைப்பர் மெட்ரோபியா. ராக்கெட் ஏவுதலை விளக்குக. டிஸ்கிரைப் த ராக்கெட் ப்ரொபல்சன். இயற்கை மற்றும் செயற்கை கதிரியாக்கத்தின் எதிரும் 4 பண்புகளை எழுதுக. ரைட் எனி 4 ஃபீச்சர்ஸ் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியேஷன். மீள் மற்றும் மீளாவினை வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் இன் ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வந்து சுவாச ஈவு என்றால் என்ன? ஒளிச்சேர்க்கையினை பாதிக்கும் காரணிகளை எழுதுக. வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன்? வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இன் போட்டோசிந்தசிஸ்? காற்றுள்ள சுவாசம் வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். உடல் பருமனுக்கு காரணமான காரணிகள் எவை? வாட் ஆர் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஒபிசிட்டி? நெக்ஸ்ட் வந்து வட்டார இன தாவரவியல் என்பதை வரையறுத்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. டிஃபைன் எத்னோபாட்னி அண்ட் ரைட் த இம்பார்ட்டன்ஸ். 7 மார்க் பொறுத்த வரைக்கும் நிலைமம் என்பது யாது? அதன் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நியூட்டனின் இயக்கத்திற்கான விதியினை எழுதுக. டிஃபைன் இனர்ஷியா. எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் இனர்ஷியா வித் இன் எக்ஸாம்பிள். ஸ்டேட் த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ஒப்பு அணுநிறை வரையறுக்கவும் அணுக்கட்டு எண் வரையறுக்கவும். வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகளுக்கு 2 எடுத்துக்காட்டு தருக. நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். டிஃபைன் அட்டாமிசிட்டி. கிவ் த 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹெட்ரோடையட்டமிக் மாலிகூல்ஸ். கிவ் த சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து நீராவி போக்கு என்றால் என்ன? நீராவி போக்கியான முக்கியத்துவத்தை எழுதுக. ரத்தத்தின் பணிகளை பட்டியலிடு. துகளுடைய செல்களின் படம் வரைக. வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன்? கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட். ட்ரா அண்ட் பிக்சர் ஆஃப் கிரானுலோசைட்ஸ்.
ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் கூட கொஷினை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ வீடியோ இன்படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.